எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு தயாரிப்பாளர் எனக்கு தெரியும், கூட இருந்து பார்த்துருக்கேன். நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு இந்த படத்தை வெளிக்கொண்டாடுறதுக்கு. இப்போ இல்லைமே எனக்கு இன்னொரு ஷூட்டிங் இருக்குது, 2 மணிக்கு அழைச்சிட்டு எல்லாம் அங்கே வெயிட் பண்ண வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ½ நான் மீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன், இல்லைன்னா தப்பாகிடும், இது ஏன் படம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சார் முதல்ல உங்களுக்கு நன்றி சார். உங்களை மாதிரி எங்களுக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதுக்கு முதல் நன்றி தயாரிப்பாளர் பாபு சாருக்கு. ஏன் அப்படின்னா, சுரேஷ் சங்கையா வந்து படம் எடுத்துகிட்டு ஒரு கிடாயன் கருணை மனு படம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சத்தியசோதனையை எடுத்துகிட்டு அது வராமல் நீண்ட வருடங்களுக்கு பிறகு அந்த கதையை வந்து தயாரிக்கிறதுக்கு முன் வராருல்ல, அது வந்து அதற்கு தான் அவருக்கு முதல் நன்றி. அது இப்போ வரைக்கும் அதே எஃபர்ட்டோட அந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சுட்டு இப்போது நன்றி விழா வரைக்குமே அதே வேகத்தோடு இருக்கார்ல, அதனால் அவருக்கு முதல் நன்றி. அதை தொடர்ந்து அவருக்கு சப்போர்ட்டாக நின்ன ஹாட் ஸ்டாருக்கு 2வது நன்றி. ஏன்னா அவங்க கூட இருந்து அந்த பலத்தை சேர்த்ததுனால தான் இது வந்து திரைக்கு அடுத்த நகர்வாக நடந்தது. ஸோ அதற்கு பிறகு அதை வந்து ரிலீஸ்க்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவருக்கு சப்போர்ட்டாக நின்னார்ல குகன் சார், அவருக்கு இன்னொரு நன்றி. ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமாக அந்த பின்னாடி இருந்து அதை இப்போ வரைக்கும் அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிற உதவி இயக்குநர்களுக்கு அடுத்த நன்றியை சொல்லணும் நம்ம. நான் அரவிந்த், ஏன்னா அரவிந்த் மட்டும்தான் முன்னாடி தெரிகிறாரு, ஆனால் அவருக்கு பின்னாடி அத்தனை உதவி இயக்குநர்கள் இருக்காங்க. அவங்க பேரெல்லாம் மன்னிக்கணும் நண்பர்களே, உங்கள் பேர் முழுசாக எனக்கு தெரியல. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். அதே மாதிரி வந்து இந்த படம் வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் ஆகாமல் ஈபியாக நின்று அந்த படத்துக்கு வந்து முழு அந்த அவரோட ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் ஆட்சார்லேருந்து அந்த கண்டென்ட் அவுட்டுக்கு ஃபைனலாக கொடுக்குற வரைக்கும் நின்று அவர் நரன் சாருக்கு அடுத்த நன்றி சொல்லணும். அது ஸோ இதில் நடித்த யோகி பாபு சார் இப்போ வரைக்கும் அவர் வந்து இந்த பப்ளிசிட்டிக்கு வந்து அவரோட தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு நன்றி. ஏன் இதுக்கு எல்லோரும் ஒருத்தருக்காக நன்றி சொல்கிறேன்னா, இது சுரேஷ் சங்கையா இருந்திருந்தார்னா இந்த விஷயத்தை தான் சொல்லியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நடிகனாக மட்டும் இல்லாமல் ஒரு டைரக்டராகவும் இந்த நன்றியை சொல்லணுன்றது என்னோடய கடமையாக இருக்குது. அதே மாதிரி இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, ஸோ உங்களுக்கு அதுவும் சுரேஷ் சங்கையாவுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் சண்டை வரும், ஆனால் இருந்தாலும் வந்து அப்படி எதையாவது ஒன்று முகம் சுளிக்காமல் இதெல்லாத்தையும் தாண்டி ரொம்ப இன்வால்வ் ஆகி இந்த படத்தை வந்து அந்த திரைமொழியில் கொடுத்தாரு பாருங்க சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், அவருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லணும். ஏன்னா இந்த படம் என்ன மாதிரியான கலரில் வரும், எப்படி வரும் அப்படின்றது அவங்க ஒன்றுனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஃபைனல், ஏன்னா சுரேஷ் சங்கையா வந்து கடைசி நேரத்தில் அவருக்கு உடல் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கும்போது அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சார் பாருங்களேன், அது கேமராமேனுக்கு நன்றியை சொல்லணும். அதே மாதிரி இவ்வளோ ஃபுட்டேஜு இதை வந்து இப்போ நம்ம பார்க்குறதுக்கு வந்து இவ்வளோ ஈஸியாக கொண்டு போய் கொடுத்தார்ல எடிட்டர் ராமர் சார். ஸோ அவருக்கு வந்து ஆமாம், இப்போ கேட்டேன் நான், என்ன சார் படம் அரசன் அப்படின்னாரு. நீங்கள் தான் தெரியும் எல்லாம் பெரிய படங்கள் தான் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படி, அதுக்கிடையில் சின்ன படங்களும் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ எந்த படத்துக்குனாலும் அவரோட உழைப்பை வந்து ஒரே மாதிரி தான் செலுத்துகிறாரு. ஸோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதே மாதிரி இசையமைப்பாளர் நிவாஸ்க்கு, அவர் தெரியல வரல சார், அவர் கொஞ்சம் பிஸியாக இருப்பார். ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி. எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணுன்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க பாருங்களேன், எந்தவித ஏன்னா காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் பெரிய படங்களுக்கு விட இந்த படத்துக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்க அப்படின்றது இந்த படத்தோட பப்ளிசிட்டிலேருந்து அது தெரிஞ்சது. ஏன்னா சின்ன சின்ன ரீல்ஸ்லேருந்து யூடியூப்பில் நிறைய எங்கே திரும்பினாலும் கிணத்த காணும்னு அது வந்து அது முக்கியமான ரோல் வந்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இது எல்லாத்துக்கும் எனக்கு வாய்ப்பு கொடுத்த பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு முன்னாடி நன்றிகள் பல. ஏன்னா உங்களோட ஆதரவும் சப்போர்ட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப விமர்சையாக இருந்தது, ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது. எங்களுக்கு பல நேரங்களில் இந்த ப்ரமோஷன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப எஃபோர்ட்டாக இருந்தது. ஸோ கோடான கோடி நன்றிகள். முதல்ல உங்களோட ஆதரவு இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது, ஏன்னா நீங்கள் ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்தீங்க. அதில் வந்து டைரக்டர் சங்கையா சார் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 சுச்சுவேஷனை வந்து எல்லாருமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து இந்த படத்தை நம்ம தியேட்டருக்கு கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து தான் இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கேன்னு நினைக்கிறேன்.
அன்றைக்கி சொன்ன மாதிரி சங்கீதா சார் நம்ம கூட தான் இருக்கார். இந்த படம் வந்து நாங்கள் ஒரிஜினலாக பிளான் பண்ணுறப்போ ஒரு 80 ஸ்க்ரீன் அந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா செலவு கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி வந்து அதுக்கு உண்டான ரிக்குவயர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கணும். மக்களோட ஆதரவு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கிங்கில் தான் இருந்தோம். பட் ஆனால் இதனோட என்கரேஜ்மெண்ட் வந்து ஃபினாமினலாக இருந்துச்சு. 80 ஸ்க்ரீனில் பிளான் பண்ணது 120 ஸ்க்ரீன் ஆச்சு. கிட்டத்தட்ட ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அது பன்மடங்கு இன்க்ரீஸ் ஆகி 180 ஸ்க்ரீன்ஸ் அந்த மாதிரி வந்துரும்னு நினச்சோம். ஆனால் இட் வெண்ட் ஆன் டு 207 ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆச்சு. இந்த நேரத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த எங்களோட டீம் கார்த்தி, பிரவீன், அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் இருந்த அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது இல்லாமல் தியேட்டர் உரிமையாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்ராஸ் மல்டிப்ளெக்ஸாக இருக்கட்டும், சிங்கிள் ஸ்க்ரீன்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து இந்த படத்தை அவங்கவுங்க படமாக எடுத்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. இது முழுக்க இந்த படத்தோடைய டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் மற்றும் ப்ரொடியூசர் ரமேஷ் பாபு சார், அஃப்கோர்ஸ் இதில் வந்து லீட் கேரக்டர் நடித்த யோகி பாபு சார், அவங்களுக்கு தான் இது போய் சேரும். இது உறுதுணையாக இருந்த இந்த டீமில் இருந்த முக்கியமான கேரக்டராக பண்ணி இந்த லவ்லினாக இருக்கட்டும், அவங்களோட டீமில் இருந்த ரேச்சலாக இருக்கட்டும், ராமகிருஷ்ணன் சாராக இருக்கட்டும், அது மற்றும் இந்த ஊர் மக்களாக இருந்து நடித்து கொடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் இந்த வெற்றி போய் சேரும். ஆமாம், இந்த படம் வந்து வெற்றி படம். இப்போ நீங்கள் வார் முரசு சொல்லுவாங்க, போர் முரசு சொல்கிற மாதிரி இது வெற்றி வெற்றி வெற்றி. இந்த படம் வந்து வெற்றி படம். எப்படி வெற்றி படம் அப்படின்னோம்னா, வணிக ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இது மக்களை சென்றடைந்து இந்த படத்துக்கு என்ன ரெவன்யூ வேணுமோ அந்த ரெவன்யூ இந்த படம் எடுத்துருச்சு. ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபிலிம். இந்த நேரத்தில் இன்னும் நான் சில பேருக்கு நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் கார்த்தி சார் வந்திருந்தார். கார்த்தி சார் ப்ரீமியர் ஷோக்கு வந்தது வந்து பத்திரிகையில் படித்தது வந்து யோகி பாபு சாருக்காக வந்திருந்தார் அப்படின்ற ஹெட்லைன்ஸாக படித்தோம். பட் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு டைரக்டர் வந்து கண்டிப்பாக சுரேஷ் சங்கையா சாருக்காகவும் வந்திருப்பார் அப்படிங்கிறதுல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு ப்ரமோஷனாக அது அமைஞ்சது. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் வந்து ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு சாட்டர்டே அன்னைக்கு ஒரு படத்துக்கு இந்த மாதிரி படம் நல்லா கேட்டுட்ருக்கோம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு டைரக்டருக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி போட்டு முக்கியமான இவ்வளோ முன்னணி நட்சத்திரம் வந்து சொல்கிறப்ப என்ன ஆகுனா அதனோட ப்ரமோஷன்ஸ் இன்னும் விரிவுபடுகிறது. அதனோட ரிசல்ட் இமீடியட்டாக தியேட்டரில் பார்க்க முடிஞ்சுது. நாங்கள் சாட்டர்டே ஈவினிங் பார்க்குறப்போ இன்னும் மெட்மேலும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் ஃபில்லப் ஆகுது. லோகேஷ் கனகராஜ் சார், அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவரும் வந்து இந்த படத்துக்காக சப்போர்ட் பண்ணார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சண்டே அவ்வளோ விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த படத்தில் வந்திருந்த காமெடி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஊர் சார்ந்த காமெடியாக இருக்கும். அதில் வந்து ஒரு சீனுமே வந்து லீட் டு லீடாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் இந்த சீனு இந்த ரீசன் இதில் உள்கருத்தும் இருக்கும், அது இல்லாமல் அதை வந்து வெளிப்படையாக ரொம்ப காமெடியாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது முழுக்க இந்த டீமோட கூட்டு முயற்சி தான். இதில் முக்கியமாக இந்த படத்தில் டிஓபி ஒர்க் பண்ண தியாகராஜன் சார், அப்புறம் படத்தோட எடிட்டர் ராமர் சார், படத்துக்கு மிக்க பலமாக இருந்த நிவாஸ் பிரசன்னா சார், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படம் வெற்றி உங்களுடையது. இது எப்படி நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து நான் ஒர்க் பண்ணி கொண்டு போய் சேர்த்துனமோ, அதே மாதிரி எப்படி மீடியா அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்து கொண்டு போய் சேர்த்தாங்களோ, அதே மாதிரி இந்த படத்தோட க்ரூவுக்கும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அவங்க கொண்டு வந்து கொடுத்ததில் இந்த வெற்றி அனைவருக்கும் பொதுவான வெற்றி. யூஸ்வலாக இவ்வளோ பெரிய ஒரு இமீடியட்டான ஒரு டைமில் ஒரு ரிலீஸ் பண்ண முடிஞ்சுதுங்கிறது வந்து எனக்கு சுரேஷ் சங்கையா சாருக்கு நான் பண்ண ஒரு ரெஸ்பான்சிபிளாக நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் மற்றும் பாக்ஸ் ஆஃபீஸ் ஸ்டுடியோஸ் ஜெகன் சாருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படத்தை அவங்க கொண்டு வந்து எங்களை நம்பி அதை ஒரு படம் ஒரு திசையும் அதனோட ரிக்குவயர்மெண்ட்ஸை எடுத்துக்கும்னு சொல்லுவோம். அந்த வகையில் இந்த படம் எங்களை சூஸ் பண்ணிச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டராக பல ஆப்ஷன்ஸ் இருந்தும் அவர் பாபு சார் வந்து நம்ம வந்து போயிடலாம், இந்த மாதிரி ஒரு டேட் ஒன்று பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு ரிலீஸ் கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லி போட்டு கொண்டு வந்தப்போ கம்ப்ளீட்டாக அவர் எங்கள் கூட ட்ராவல் பண்ணார். இன்றைக்கி அதனோட ரிசல்ட்டும் பெட்டராக இருக்குது. இப்போ செகண்ட் வீக்குக்கு நம்ம ரிலீஸ்க்கு வந்திருக்கோம். செகண்ட் ரிலீஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கூட மற்ற படங்களும் வந்திருக்கு. இந்த படம் வந்து கண்டிப்பாக பேர் சொல்லும் படமாக இருக்கும். இது வந்து
இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் ஆர் அ கிரேட் ஃபேர்வெல் ஃபார் சுரேஷ் சங்கையா சார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அந்த வகையில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமையாகவும் நினச்சிக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ. நன்றி குகன் சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பொதுவாக வணக்கம். இது எங்களுக்குள்ள ஒருத்தர் நன்றி கூறுவதற்கான விழா அல்ல, எங்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்கிற விழா. ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் இந்த படத்தை கொண்டு சேர்த்ததற்காக இந்த குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை வெற்றி படமாக்கிய திரைப்பட ரசிகர்களுக்கும் நன்றி. அதைவிட பெரிய நன்றி நான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் உறுப்பினர் என்கிற முறையில் எங்களுடைய தோழன் சுரேஷ் சங்கையா சார்பாக நான் இதனுடைய தயாரிப்பாளர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கிறது. ஒரு படத்தினுடைய முடிகிற நேரத்தில் அந்த இயக்குனர் இல்லாமல் போனாரும் அவர் இருக்கிறது போலவே உள்ளது போலவே அவருக்கு செய்ய வேண்டிய அத்தனை மரியாதைகளையும் செலுத்தி, ஒருவேளை இதை ஓடிடியில் விட்டிருந்தா கூட இதை அவங்களுக்கு போதுமான அந்த பணத்தை எடுத்திருக்க முடியும். இருந்தாலும் கூட இந்த திரையில் கொண்டு வருவது என்பது எத்தனை தடைகளுக்கு மத்தியிலும் திரையில் கொண்டு வருவது சங்கையாவிற்கு செய்கிற மரியாதை, அவர்களுக்கு செய்கிற நன்றி கடன் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக இந்த குழுவின் சார்பாகவும் எல்லோருடைய சார்பாகவும் சங்கையாவின் சார்பாகவும் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல ஒரு கதையை மட்டும் நம்பி இருக்கிற படங்கள், அவங்க எல்லா ஹீரோவும் அவங்ககிட்டே இருக்காங்க, அவங்க அந்த படங்களெல்லாம் எடுத்துட முடியும். இருந்தாலும் கூட சின்ன சின்ன கதைகளை வைத்து கதையை